நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி ஒரு சின்னமான கிரக அமைப்பிற்குள் பல வாயு ராட்சத கிரகங்களின் நேரடி படங்களை படம் பிடித்துள்ளது. 130 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு இளம் அமைப்பான ஏதார் 8799 நீண்ட காலமாக கிரக உருவாக்கம் ஆய்வுகளுக்கு முக்கிய இலக்காக இருந்து வருகிறதோ. நன்கு ஆய்வு செய்யப்பட்ட ஏதார் 8799 கிரகங்களில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நிறைந்துள்ளது என்பதை அவதானிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த அமைப்பின் 4 ராட்சத கிரகங்களும் வியாழன் மற்றும் சனியைப் போலவே உருவாகின என்பதற்கு இது வலுவான சான்றாகும். இது ஒரு புரோட்டோபிளானட்டரி வட்டுக்குள் இருந்து வாயுவை ஈர்க்கும் திடமான மையங்களை மெதுவாக உருவாக்குவதன் மூலம் உருவாகிறது. இந்த செயல்முறை மையப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. வெப் இமேஜிங் மூலம் எக்ஸோபிளானெட் வளிமண்டலங்களின் வேதியியலை ஊகிக்க முடியும் என்பதையும் முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த நுட்பம் வெப்பின் சக்திவாய்ந்த நிறமாலை கருவிகளை நிறைவு செய்கிறது. இது வளிமண்டல கலவையை தீர்க்க முடியும். இந்த வலுவான கார்பன் டை ஆக்சைடு அம்சங்களை கண்டறிவதன் மூலம் இந்த கிரகங்களின் வளிமண்டலங்களில் கார்பன், ஆக்சிஜன் மற்றும் இரும்பு போன்ற கனமான தனிமங்களின் கணிசமான பகுதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.